வெல்கம் ஆல், நான் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பர்சன்டேஜ் நம்ம குவான்ட்ஸை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னு சொல்கிறேன்னா பர்சன்டேஜை வச்சு நம்மளுக்கு 4-5 டாபிக் வந்து 4-5 சிலபஸ் கவர் ஆக போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜை வச்சு டிஐ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மிக்சர் அலிகேஷன்ஸ் போன்ற நிறைய சாப்டர்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸும் புரிஞ்சுக்கோங்க, இதோட வெயிட்டேஜையும் புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ பர்சன்டேஜை பொறுத்தவரை 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏபி அப்படின்னு வேல்யூ இருக்குன்னா ஏ பர்சன்டேஜ் ஆஃப் பியும் பி பர்சன்டேஜ் ஆஃப் ஏவும் எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். எப்படின்னு பாருங்கள். இப்போ ஏவோட வேல்யூ நான் 20ன்னு வச்சுக்கிறேன், பியோட வேல்யூ 18 வச்சுட்டேன். இப்போ ஏ பர்சன்டேஜ், அதாவது எல்லாருக்குமே தெரியும் பர்சன்டேஜ்னா பை 100ன்னு. அப்போ ஏ பர்சன்டேஜ் 20/100 இன்டூ 80, அதாவது ஏ பர்சன்டேஜ் ஆஃப் பி is equal to b percentage 80 divided by 100 into 20. இப்போ பாருங்க, இதுவும் 16 கிடைக்குது, இதுவும் 16 கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி ஏ பர்சன்டேஜ் ஆஃப் பி ஈக்குவல் டு எப்பயுமே பி பர்சன்டேஜ். 2 வேல்யூ கம்பேர் பண்ணும்போது பர்சன்டேஜில் கம்பேர் பண்ணும்போது இப்படி தான் வரும். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, நீங்கள் எஸ்எஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வரும், 2% வேல்யூ ப்ளஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஒரு வேல்யூ கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இந்த ஸ்டெப் வந்து ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் இப்போ வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, பர்சன்டேஜை கொஸ்டினை பார்த்து சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ 25% ஆஃப் 8000. இப்போ 25% ஆஃப் 8000னா எல்லாருக்குமே தெரியும் 8000 தான் 100%. எப்படி சொல்கிறேன்னா இதில் 25% கேட்குறோம். அப்போ 100 25% கேட்குறான்னா இப்போ 8000 100ன்னு வச்சிங்கன்னா இப்போ 8000ல் பாதி எவ்வளோ 50%. அப்போ 50 எவ்வளோ வரும் 4000. 50ல் பாதி தானே 25. அப்போ 25ல் 50 4000ல் பாதி 2000. அப்போ 25% ஆஃப் 8000 வந்து 2000. இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தோன்னே அடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக 25/100 போட்டு 0 கேன்சல் பண்ணிட்டு இப்படி பண்ணுறதுக்கு அதுலேருந்தே நம்ம பிரித்து எடுக்கலாம். இப்போ 25, 50, 75 இந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஷினை பார்த்தே அதுலேருந்து டிவைட் பண்ணி போடலாம், பிரித்து போடலாம். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 60% ஆஃப் 9000. 60% ஆஃப் 9000 நான் 60 எப்படி பார்க்குறேன்னா 50 + 10ன்னு பார்க்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க, 50 + 10, அதாவது 9000ல் பாதி எவ்வளோ 50%. அப்போ 50%னா 9000ல் பாதி 4500. 4500 மிச்ச 10%. 10% எப்பயுமே ஒரு வேல்யூவில் கடைசி இதை கேன்சல் பண்ணினா அதுதான் 10%. அப்போ 9000ல் கடைசி 0 கட் பண்ணுங்க, கட் பண்ணினா 900. அப்போ அதுதான் 10%. எப்பயுமே 20% வச்சுக்கோங்க, 900 1800, அதாவது அதை டபுள் பண்ணிக்கணும். 30%னா 2700, அதை அப்படியே ட்ரிபிள் பண்ணிக்கணும். அப்போ 10%ஓட வேல்யூ 900, கடைசி வேல்யூவை நம்ம கட் பண்ணிடணும். கடைசி வேல்யூ கட் பண்ணால் 5400. அப்போ நம்மளுக்கு இப்போ நான் உங்களுக்கு புரியுறதுக்காக ரெண்டுத்தையும் பிரித்து எழுதுறேன். நீங்கள் எக்ஸாமில் அப்படியே பார்த்தோன்னே கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 60% ஆஃப் 9000 எவ்வளோ 5400. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 45% ஆஃப் 1250. இப்போ 45% உங்களுக்கு என்ன நம்பர் வரணும் 50%. இது எப்படி எழுதலாம் 50 - 5. 50 - 5ன்னு எழுதலாமா? 50 - 5 இப்போ 1250ல் பாதி எவ்வளோ 50, அது எவ்வளோ 625. அப்போ 1250ல் பாதி 625. இந்த 625 10 பார்க்க சொன்னால் அடுத்து, ஏன்னா 5ன்றது 10ல் பாதி. அப்போ நம்ம 10 பார்க்கணும். 10 பார்க்கும்போது 10% ஆஃப் 1250 125. அப்போ 125ல் பாதி எவ்வளோ 62.5. அப்போ இங்கே எப்படி சொல்கிறேன்னா 10% வந்து 125, அப்போ 5% 62.5. இப்போ பாருங்கள் ரெண்டுத்துக்கும் மைனஸ். இங்கே என்ன பண்ணோம் 50 + 10னால ப்ளஸ் பண்ணோம்,
இப்போ என்ன பண்ணுறோம், 50யோட கீழே இருக்குது, அப்போ மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், 62.5 மைனஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் பண்ணும்போது 562.5. இப்போ ஆன்சர் எப்படி இருக்குன்னா 562.5. அப்போ இப்போ நம்ம ஆன்சர் எதையுமே கேல்குலேட் பண்ணல. 45/100 1250 இன்ட்டு பண்ணி கேன்சல் பண்ணலை. அப்படியே நம்ம வந்து 50க்கு கண்டுபிடிக்கிறோம். 50ல் பாதி 10% அப்புறம் கண்டுபிடிக்கிறோம். அதில் பாதி பார்க்குறோம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம், ஆன்சர் போட்டுறோம். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ சிம்பிளாக நம்ம முடிக்க வேண்டிய சம்மை எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம முடிச்சுட்டு இருக்கோன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி சம்ஸ்லாம் சில பார்த்துருப்பீங்க. எப்படின்னா 16.66 இதெல்லாம் எங்கே வரும்னா, உங்களுக்கு சேலரி பேஸ்டு கொஷின்ஸ்லாம் வரும்போது, இப்போ ஏ வந்து இவ்வளோ சேலரி வாங்குறான், அதில் வந்து ஃபுட்டு இவ்வளோ செலவு பண்ணுறான், அதில் வந்து இப்போ காஸ்மெட்டிக்ஸ் இவ்வளோ செலவு பண்ணுறான்ற போது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு பாயிண்டில் வரும். இதை எப்படி நான் பண்ண போகிறேன்னு பாருங்கள், ஈஸியாக பண்ணலாம். இப்போ 16.66னோடனே நீங்கள் 16.66 டிவைடட் பை 100 இன்ட்டு 5400 இப்படி போட்டு 2 0 கேன்சல் பண்ணி இதை இன்ட்டு பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். இப்போ நான் எப்படி கேன்சல் பண்ண போறேன்னா, இந்த 16.66ன்றது என்னது? இப்போ 16.66% என்ன? 16.66%னா 16.66 டிவைட் பை 100 தான மீனிங். இந்த 16.66 டிவைட் பை 100னா எப்படி எழுதலாம்? 0.1666 இப்படி எழுதலாமா? இந்த 1666 நான் எப்படி பார்க்கறேன்னா 1/6 பார்க்கறேன். இதை டிவைட் பண்ணி பாருங்க, இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 1/6 டிவைட் பண்ணீங்கன்னா 0.1666 கிடைக்கும். அப்ப இதை இப்படி இதை வந்து இதை மாற்றி இப்படி எழுதிட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதை மாற்றி எழுதும் போது இப்போ பாருங்க, இன்ட்டு 5400னா 900 ஈஸியாக போட்டுடலாம் நம்ம. இப்போ பாருங்க, எப்படி 1/6 எப்படி கொண்டு வந்தேன்னா, அந்த 16.66 டிவைட் பண்ணா 0.1666 வருது. இதை எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி கன்வர்ஷன்ல எழுதலாம். அதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ 16.66 பதிலா இப்போ பாருங்க, அடுத்த சம் பாருங்க, 83.33. 83.33னா நீங்கள் பெர்சன்டேஜை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இப்போ 83.33னா இப்போ 16 × 5 எவ்வளோ? 80. 16 × 5 எவ்வளோ? 80. அப்போ 16.66ஓட 5 எவ்வளோ? 83.33. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 83.33 இப்போ 1/6ன்னு போட்டோமா, அப்போ இது 5 டைம்ஸ் தானே இந்த வேல்யூ. அதாவது 16.66ஓட 5 டைம்ஸ் தானே இந்த வேல்யூ. இது எப்படி எழுதுறேன்னா 5/6ன்னு எழுதுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு வேல்யூவை நம்ம பெருசாக்கணும்னா மல்டிப்ளை பண்ணணும், அதே வேல்யூவை குறைக்கணும். இப்போ இதை கொடுத்து இதை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் 1/4ஓட வேல்யூ 25%. அதாவது 25% 1/4ன்னு எழுதலாம். இதில் பாதி எவ்வளோ? 12.5. இதை 1/8ன்னு எழுதலாம்ல. அதாவது 4 இதை வந்து டிவைட் பண்ணால் 8 டைம்ஸ் டிவைட் பண்ணால் இது வந்துடும்ல. அதாவது 1/4 பாதியாக நம்ம டிவைட் பண்ணும்போது அதுக்கு பாதி கிடைக்குது. அப்போ அதுதான் நான் இங்கே பண்ணுறேன். இப்போ பாருங்க 18.33. 18.33 நான் 5/6ன்னு எழுதுறதுக்கு காரணம் இதுதான். இன்ட்டு 5 டைம்ஸ் பண்ணுறேன். 5/6 5/6 18,000ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ வருது? நம்மளுக்கு 15,000 வருது. இப்போ பார்த்துக்கோங்க 15,000. இதை வந்து நம்ம 83.33 போட்டு நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு 5 டைம்ஸால் டிவைட் பண்ணுறோம். அதாவது 5 டைம்ஸால் இன்ட்டு பண்ணுறோம். அதாவது 1/66 5 டைம்ஸால் இன்ட்டு பண்ணுறோம். 5/6 நீங்கள் வந்து கொஸ்டினை பார்த்தே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து 16.66னா 1/6. அதே வந்து கொஞ்சம் கூட வேல்யூ, இப்போ வந்து 24, அதாவது 14.28 இந்த மாதிரி வேல்யூ வச்சா 1/7. 1/7னா இப்போ இந்த 16.66 இந்த 14.28 கம்மியாக இருக்குது. அப்போ டிவிஷனில் போகும்போது உங்களுக்கு கூட போனால் தான் கம்மியாக கிடைக்கும் வேல்யூ. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15,000. இப்போ 44.44. இதை பார்த்தோன்னே நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருது என்னன்னா 1/9.
ஞாபகம் வரணும். ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ 1/9 ஞாபகம் வரும்போது 1/9 வேல்யூ என்ன? 0.111. ஏன் சொல்கிறேன்னா இப்போ இதை அழைச்சிட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ 44.44 இந்த 44.44 எப்படி நான் இதை வந்து 1/9 வச்சு ஏன் போட சொல்கிறேன்னா இப்போ 1/9 நீங்கள் டிவைட் பண்ணுங்க என்ன வரும்னா 0.111. ஏன் சொல்கிறேன்னா 11.11% வந்து உங்களுக்கு 0.111 வரும். அதை தான் நான் வந்து 1/9 இந்த வேல்யூவில் வச்சுருக்கேன். இப்போ 44.44னா எப்படி பண்ணணும்? இன்ட்டு 4 டைம்ஸ், அதாவது 11 இன்ட்டு 4 தானே 44, அப்போ இன்ட்டு 4 டைம்ஸ். அப்போ எப்படி போடுறேன்னா இந்த சம்மை 4/9, அதாவது ஒரு வேல்யூவை நம்மளுக்கு கூட்டணும்னா மல்டிப்ளை பண்ணுறோம், அதே வேல்யூவை குறைக்க போகிறோம்னா டிவைட் பண்ணுறோம். இப்போ 4/9 இன்ட்டு 36,000 எல்லாருமே தெரியும் 4,000. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16,000. இப்போ பாருங்க ஈஸியாக முடிஞ்சிச்சு நம்ம ஆன்சர். இப்போ இந்த சம் பாருங்க 14.28 இப்போ நம்ம 16.66 என்ன பார்த்தோம்? ஆன்சரு 1/6ன்னு பார்த்தோம். அப்போ 14.28 அதோட கம்மியாக இருக்க வேல்யூ, அப்போ டிவிஷனில் ஜாஸ்தியாக வரணும். அப்போ அடுத்த நம்பர் 1/7 வச்சு டிவைட் பண்ணி பாருங்க 14.28 கிடைக்கும். இதே உங்களுக்கு 7 அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ 1/7னா கேன்சல் பண்ணுங்க 1000. அப்போ 14.28% ஆஃப் 7,000 எவ்வளோ? 1000. இதே உங்களுக்கு அடுத்து 7.14 இப்படி கொடுத்தா எப்படி பண்ணுவீங்க? 7.14 கொடுத்தா இப்போ 14.28ல பாதி தானே 7.14. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம பாதியாக குறைக்கும் போது என்ன பண்ணேன்? டிவிஷனில் நம்மளுக்கு கூட வேல்யூ வரும். அப்போ இதில் வந்து 2 டைம்ஸ் பண்ணால் தானே 7.14, அதாவது 7.14 இன்ட்டு 2 தானே 14.28. அப்போ டிவிஷனில் நம்ம 2 டைம்ஸ் கூட பண்ணுறோம். அப்போ 1/7ல் 2 டைம்ஸ் பண்ணால் 1/14. அப்போ 1/14 ஆஃப் 7,000. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 500. அப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூவை அந்த பர்சன்டேஜ் வேல்யூ வச்சு அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிக்க முடியும். அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு எப்படி பர்சன்டேஜ் அமையுது, டெசிமலில் அமையுதா இல்லை வந்து ஹோல் நம்பரில் அமையுதா. இப்போ ஹோல் நம்பரில் அமைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு 50 பேஸாக வைக்கிறோம், 10 பேஸாக வைக்கிறோம். இப்போ 30% ஆஃப் 9,000 அப்படின்னு இருக்குன்னா இது எப்படி நம்ம பார்க்க போறோம்னா 10% எவ்வளோ? 10% எவ்வளோங்க? 900. அது நான் சொன்னேன் 10%ல ஒரு 0 கேன்சல் பண்ணணும் 900. அப்போ 20% 1,800, 30% 2,700. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் 9,000 வந்து 2,700. அப்போ நம்ம ஹோல் நம்பருக்கு எந்த மாதிரி நம்ம போட போகிறோம், டெசிமல் பாயிண்ட்டுக்கு எந்த மாதிரி போட போகிறோன்றதை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும், டைமும் அவ்வளோ எடுத்துக்காது. இதை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஸ்பீட்வே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.